மழை நனைந்த சாலை. எல்லோரும் அவசரமாக போயிட்டே இருந்தாங்க. எல்லோருக்கும் யாரை பார்க்க நேரமே இல்லை. அந்த கூட்டத்தில் ஒரு பிச்சைக்காரன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். கிழிந்த செருப்பு, நனைந்த உடை, கையில் ஒரு பழைய டம்ளர். அவன் ஒருவரிடம் கையை நீட்டினான். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆனால் அந்த மனிதன் அவனை பார்க்காமலே போயிட்டான். மற்றொருவரிடம் கேட்டான். வேலை பண்ணலாமே என்று கோபமாக சொன்னார். அவன் எதுவும் பேசலை. சிறிய சிரிப்பு மட்டும். அவன் ஒரு டீக்கடை முன்பு நின்றான். உள்ளே எல்லோரும் டீ குடிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அவன் பார்த்தான். பிறகு திரும்பி போயிட்டான். அவன் ஓரமாக போய் ஒரு சுவருக்கு அருகில் உட்கார்ந்தான். அங்கே ஒரு சிறிய நாய் இருந்தது. மழையில் நனைஞ்சிட்டு நடுங்கி கொண்டிருந்தது. அவன் கையில் இருந்த பிஸ்கட் துண்டை அந்த நாய்க்கு கொடுத்தான். நாய் சந்தோஷமாக சாப்பிட்டது. அவன் அதை பார்த்து சிரித்தான். அவன் பசியோடு இருந்தாலும் இதயம் நல்லது தான். மழை இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது. மறுநாள் மழை நின்றிருந்தது. சாலை மீண்டும் வழக்கம் போல பிஸியாக இருந்தது. அவன் அதே இடத்தில் நின்றிருந்தான். அதே பழைய டம்ளர், அதே பழைய அமைதியான முகம். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சிலர் பேர் வழக்கம் போல் அவனை புறக்கணிச்சு போயிட்டாங்க. அந்த நேரம் ஒரு பெண் மெதுவாக நடந்து வந்தாள். அவள் அவனை கடந்து போக போனாள். ஆனால் திடீர்னு நின்று திரும்பி பார்த்தாள். அவன் கண்களில் ஏதோ இருந்தது. அது அவளை நிறுத்துச்சு. அவன் வழக்கம் போல கையை நீட்டினான். ஒரு சில வினாடிகள் அவள் எதுவும் பேசலை. அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாள். பிறகு மெதுவாக கேட்டாள். பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக சாப்பாடு வாங்கி தரட்டுமா? அவன் கொஞ்சம் திகைத்தான். யாரும் இதுவரை இப்படி கேட்கல. அவன் சிரித்தான். சரி, நீங்கள் தந்தா வாங்கிக்கிறேன். அவள் அருகில் இருந்த டீ கடைக்கு போனாள். அங்கு சாப்பாடை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அவள் அவனை ஓரமாக பார்த்தாள். அவன் அங்கேயே அமைதியாக நின்றிருந்தான். யாரிடமும் பிச்சை கேட்காமல். அவள் கையில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாள். அவன் அதை உடனே சாப்பிடலை. முதல்ல நன்றின்னு சொன்னான். அவன் சின்ன சிரிப்பு சிரித்தாள். அவன் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். அந்த நேரம் அருகில் இருந்த அந்த சிறிய நாய் மீண்டும் வந்தது. அவன் சாப்பாட்டிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அந்த நாய்க்கும் கொடுத்தான். அதை பார்த்த அவள் கண்களில் ஒரு மாற்றம். இவனுக்கு பசி இருந்தாலும் இதயம் நல்லதுதான் என்று அவன் உள்ளுக்குள் நினைத்தாள். சாப்பாடு முடிஞ்சு அவன் அவளை பார்த்து சொன்னான். உங்கள் பேர் என்ன? அவள் சிரிச்சு மாயா. என் பேர் அருண். அந்த ஒரு அறிமுகம் அவங்க வாழ்க்கையை மாற்றப் போகுது. இதோட ஃபுல் வீடியோ வேணுமா? வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.